ஸோ நம்ம ராமநாதபுரத்தில் நிறைய வளர்ச்சி திட்ட பணிகள் வந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த பாம்பன் கடல் பகுதி அப்படின்னு சொல்ல முடியும்னா ஏகப்பட்ட யாத்திரிகள் சுற்றுலா பயணிகள் எல்லாருமே வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1 கோடி பேர் மக்கள் வந்து இந்த ராமேஸ்வரத்துக்கு சுற்றுலா வந்துட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது. அப்படி வந்துட்டு போகிறவங்களுக்கு இதை சுற்றி பார்க்குறதுக்கு வேறு இடமே கிடையாது. வந்தால் ராமேஸ்வரத்தில் வந்து சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் வந்து சுற்றி பார்த்துட்டு போகிறதுக்கு எந்த ஒரு இடமே இல்லாதனால இந்த ஒரு கடற்பகுதியில் நம்ம கன்னியாகுமரியில் வந்து திருவள்ளுவர் சிலை இருக்கிற மாதிரி ஐயா அப்துல் கலாம் அவருக்கு ஒரு சிலை நிறுவிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெரிய வாய்ப்பாகவே இருக்கும். அதையும் தாண்டி நம்ம உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் ஐயா அப்துல் கலாம் ஐயா. அவங்களுடைய ஒரு சிலை அந்த இடத்துல நிறுவப்பட்டால் பாம்பன் வளத்திலிருந்து போயிட்டு போகிறவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும். வரும் தலைமுறையினர் அந்த சிலைகளை பற்றி இவர் யார், இவர் என்ன நம்ம நாட்டுக்கு பண்ணாருங்கிற விஷயங்களும் தெரிய வரும். அதற்கான அமைப்புகள் இது எல்லாமே இருக்குன்னே சொல்ல முடியும். கிட்டத்தட்ட நம்ம கடல் மட்டத்திலிருந்து ஒரு 10 அடி உயரத்தில் இந்த கருங்கல்கள் போட்டு இந்த பாலம் மாதிரி நீட்டாகவே கட்டிட்டாங்க. ஸோ அதற்கு பின்னாடி உள்ள பகுதிகளுமே அதை ஈஸியாகவே கட்டிட முடியும். அப்படி கட்டிட்டா இங்கே ஒரு போட்டிங் மூலியமாவோ படகு மூலியமாவோ மக்கள் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சுற்றுலாத்துறைக்கு ஒரு பெரிய வருமானம் மிகுந்ததாக இருக்கும். அதையும் தாண்டி ராமநாதபுரம் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகும்னே சொல்கிறாங்க. ஐயா அப்துல் கலாம் ஐயா அவருடைய சிலைகள் வந்து இங்கே நிறுவப்பட்டால் அந்த பாலத்திலிருந்து நம்ம பார்த்துட்டு போகும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ தமிழக அரசு சுற்றுலாத்தில் இந்திய அரசு இவங்க ஏதாவது முயற்சி பண்ணி அவங்களோட சிலை இங்கே கொண்டு வந்துட்டால் எங்கள் ராமநாதபுரத்துக்கு மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக இருக்கும். இது விரைவில் எடுத்து ரொம்ப நல்லபடியாக இருக்கும். தமிழக அளவில் அதிகமான மீன் பிடி இங்கே தான் இருக்குது. மீன் ஏற்றுமதி இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அதிகப்படியான மீன்கள் இங்கே தான் பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பெரிய படகுகள், போட்டுகள், லாஞ்சுகள் எல்லாமே இந்த பகுதியில் இருக்கிறதுனால புயல் காலங்களில் இந்த படகுகள் எல்லாமே சேதமடைதுங்கிற காரணத்தை கருத்தில் கொண்டு போன அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தூண்டில் வீசி வளைவு அப்படிங்கிறத ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர்பட்ச முத்துராமலிங்கம் அவங்க தான் இது வந்து ஆரம்பித்து வச்சாங்க. அதோட பணிகள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முழுவதுமாக இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கருங்கல்களை தான் போட்டிருக்காங்க. ஸோ கருங்கல்கள் முழுவதுமாக போட்டு அந்த ஒரு பகுதியில் நடுவில் படகுகள் போகிறதுக்கு ஒரு பகுதியும் அது முழுவதுமாக இயற்கை சீற்றங்களில் இருந்து நடந்தாலுமே இந்த போட்டுகள் சேதமடையாத வகையிலையும் சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த வேலைகள் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு திறப்படம் பண்ணிடுவாங்க. ஸோ சிறப்பான ஒரு தூண்டில் வீசி வளைவு நம்ம பாம்பனில் வந்துருச்சு. அப்கிரேடட் ராமநாதபுரத்தில் சிறப்பான முறையில் கேமரா எடுக்க தம்பி ஜெபசெல்வம் அவருக்கு நன்றி. வணக்கம். கௌதம் குணசேகரன்.